அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபீனா முஹம்மதின் வாலாலி முஹம்மத் அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ரபியுனில் அவ்வல் மாதத்தில் எமது முஸ்லிம்களுக்கு மத்தியில் பரவி வரக்கூடிய மௌலிதுன் நபி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு விழா கொண்டாடுவதும், அவர்களுக்காக கவிதைகளை பாடி அதிலே நன்மைகளை எதிர்பார்த்து பள்ளி வாயல்களில் நடத்தக்கூடிய மௌலிது மஜ்லிஸுகளையும், இப்படியான அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டாத, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மரணத்துக்கு பின்னால் அவர்களது மனைவிமார்களில் யாருமே நடைமுறைப்படுத்தாத, அவர்களது அன்பு தோழர்களான அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் பின் அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி பின் அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு போன்ற இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் பெரும் ஹலீஃபாக்களாக இருந்த அவர்களுடைய காலத்திலும் இல்லாத, அந்த சிறந்த நூற்றாண்டான அந்த நபி தோழர்களுடைய நூற்றாண்டிலும் இல்லாத, அதுக்கு பிற்பட்ட காலத்தில் வாழ்ந்த தாபிஊன்களுடைய காலம், அவர்களுடைய காலத்திலும் அறியப்படாத, அவர்களுக்கு பின்னால் வந்த தபௌ தாபியங்களுடைய காலத்திலும் அறியப்படாத, கிட்டத்தட்ட 4 நூற்றாண்டுகளுக்கு பின்னால் உருவாக்கப்பட்ட ஒரு பிதஅத்தான ஒரு செயலை வணக்கமாக்கி அதன்பால் மக்களை ஆர்வமூட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு துர்ப்பாக்கிய நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அந்த மௌலிதிலே கலந்து கொள்வது, அதிலே கலந்து கொண்டால் இன்னென்ன நன்மை கிடைக்கும், அதிலே கலந்து கொண்டு ஓதக்கூடிய அந்த மௌலிதுகளுக்கு செவிமடுத்தால் இவ்வளோ பாக்கியம் கிடைக்கும், இவ்வளோ சிறப்பு கிடைக்கும், இவ்வளோ ஸலவாத்து சொல்லிப்படும், இவ்வளோ சலாம் ரசூலுல்லாஹ்க்கு சொல்லிப்படும் என்று சொல்லி மக்களை, அறியாமையில் உள்ள மக்களை, மார்க்க விளக்கமில்லாத மக்களை ஆர்வப்படுத்தி இந்த வழிகேட்டிலே மக்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அவல நிலையை நாங்கள் பார்க்கிறோம். மார்க்கத்தை படித்த மார்க்க அறிஞர்கள் என்று தங்களை சொல்லிக்கொள்ளக்கூடிய உலமாக்களே இப்படி மக்களை வழிகெடுக்கக்கூடிய காட்சிகளை சமூக வலைதளங்களில் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டாத ஒரு செயலை யார் செய்தாலும், அது எந்த வடிவத்தில் செய்தாலும் அதற்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது என்பதை நாங்கள் எமது அடிப்படை மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். யார் ஒரு காரியத்தை செய்கிறாரோ அது எமது வழிகாட்டுதலில், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த கட்டளைகளில், சுன்னாவில் இல்லாதொன்றை யாராவது செய்தால் அது நிராகரிக்கப்படும். மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன் என்ற ஹதீஸ் மிக பிரபல்யமானது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அறியக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து இஸ்லாமிய சட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இது ஒரு வழிகேடு, இதை செய்தால் நன்மைக்கு பதிலாக பாவத்தை சம்பாதிக்க வேண்டி வரும். எப்படின்னு பார்த்தால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இட்டுக்கட்டிய ஒரு குற்றம் அதுக்கு வரும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டாத விதத்தில் மக்களை வழிநடத்தி வழிகெடுத்தால் அதற்குரிய மறுமையிலே உள்ள விபரீதம் என்ன தெரியுமா? நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹ்ஷர் மைதானத்தில் எல்லாரும் ஒன்று கூடியிருக்கிற நிலையில் ஹவுதுல் கௌசரிலே மக்களுக்கு நீர் புகட்டக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய அந்த நீர் தடாகத்திலிருந்து மக்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் நீர் புகட்டுவார்கள். அப்படி நீர் புகட்டி கொண்டிருக்கிற நேரம் சில மனிதர்கள் வருவார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீர் புகட்ட செல்கின்ற பொழுது மலக்குமார்கள் தடுப்பார்கள். மலக்குமார்கள் நபிகளாருடைய பக்கம் நெருங்க விடாமல் தடுப்பார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொல்வார்கள், இவை உம்மத்தி உம்மத்தி, என்னுடைய உம்மத்து, என்னுடைய சமூகம் என்று சொல்வார்கள். அதற்கு அந்த மலக்குமார்கள் சொல்வார்கள்,
சுஹுக்கன் மலக்குமார்கள் சொல்வார்கள் அல்லாஹ்வின் தூதரை பார்த்து, உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு பின்னால் இவங்க மார்க்கத்தில் புதிதான விதத்தான காரியங்களை செய்தவர்கள், மார்க்கத்தில் புதிதான விஷயங்களை உருவாக்கினவர்கள். அப்போ அந்த நேரம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்தோடு சொல்வார்கள், சுஹுக்கன் சுஹுக்கன் லிமன் பத்தல பாதி, எனக்கு பின்னால் மார்க்கத்திலே புதிதாக உருவாக்கியவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எச்சரிப்பார்கள். எனவே ஹவுதுல் கௌசர் நீர் தடாகத்தில் நீர் அருந்தக்கூடிய பாக்கியம் கிடைக்காது இந்த மௌலுது ஓதக்கூடியவர்களுக்கு. இந்த சுபஹான மௌலுது, இது மாதிரியான மௌலுதுகள், இது மாதிரியான மார்க்கத்தில் இல்லாத அனாச்சாரங்களை பிதஅத்துகளை செய்யக்கூடியவர்களுக்கு ஹவுதுல் கௌசரில் ரசூலுல்லாஹ்வுடைய கையால் நீர் அருந்துகிற பாக்கியம் கிடைக்காது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதே பொய்யை இட்டு கட்டி நரகத்தில் ஒரு இடத்தை அமைத்து கொண்ட குற்றத்துக்கு அவர் ஆளாகுவார். லேசான விஷயம் கிடையாது. ஏன் இதை பிதஅத்துன்னு சொல்லி வெறுக்கிறோம்? ஏன் இது கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம்? ஏன் இதை செய்தால் பாவம்னு ஏன் சொல்கிறோம்? என்ன லாபம்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஒன்று, அவர்கள் காட்டாத ஒரு செயல், அவர்களிடம் பாடம் படித்த நபித்தோழர்களுக்கு தெரியாத ஒன்று, பின்னால் வந்த 4 நூற்றாண்டுக்கு பின்னால் வந்த ஷியாக்களால், ஃபாத்திமியூன்களால் உருவாக்கப்பட்ட இந்த அனாச்சாரத்தை முஸ்லீம்கள் அறியாமல் இதை ஒரு பெரிய இபாதத்தாக, பெரியோரு வணக்கமாக, பெரியோரு நன்மைக்குரிய காரியமாக செய்வது தான் உண்மையிலேயே கவலைக்குரிய விடயம். இதை சொன்னால் இதை வழிநடத்தக்கூடிய, இதை மக்கள் மத்தியில் இந்த அனாச்சாரத்தை செய்யக்கூடியவர்கள் பிழையான விதத்தில் மக்களை வழிநடத்தக்கூடியதை பார்க்கிறோம். எனவே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நாளை மறுமையிலே மஹ்ஷரிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவருடைய கையால் நீரருந்த முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலை நபிகளாருடைய பேரால் மௌலூது ஓதக்கூடியவர்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நினைக்கலாம், ரசூலோட பிறந்த தினத்தை நாங்கள் ஓதினா எங்களுக்கு கிடைக்காதாண்டு. நபிகளார் செய்யாததை செய்தால், அது நபிக்காக நீங்கள் செய்தாலும் ரசூலுல்லாஹ் வழிகாட்டவில்லை என்றால் அதில் எந்த நன்மையும் கிடைக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களை விட நேசித்தவர்கள் நபித்தோழர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக நேசித்த மனைவிமார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதருடைய மரணித்த அந்த நாள் மக்கள் அந்த இருண்ட நாளாக இருந்தது. மக்கள் எல்லாம் கவலையிலே மூழ்கி இருந்தார்கள். அன்றைய தினம், அந்த தினம் ரசூலுல்லாஹ்வுடைய மரணித்த தினத்தை நினைத்து அவர்கள் அழுகக்கூடியவர்களாக, வருந்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த மரணித்த தினத்தை அந்த தினமும் இந்த ரபியுல் அவ்வல் பிறை 12 தான் வருது. அப்படியான ஒரு நிலையில் இருந்த நபித்தோழர்கள் நபிகளாருடைய பிறந்த தினத்தை ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கக்கூட கொண்டாடி இருக்கணும். உண்மையிலேயே பிறந்த தினம் கொண்டாடுறது சரி என்று நாங்கள் வைத்துக்கொள்வோமாக இருந்தால் அது எப்போ செஞ்சுருக்கணும்? ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு வருடமும் நான் இந்த மாதத்தில், இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் பிறந்தேன், எனக்காக நீங்கள் விழா கொண்டாடுங்கள், எனக்காக நீங்கள் இத்தனை இந்த மாலைகளை, கசீதா மாலை கவிதைகளை சொல்லுங்கள், பாடுங்கள், அன்னதானங்கள் கொடுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்லி நபித்தோழர்கள் செஞ்சிருக்கணும். அப்போ அது நியாயம். ரசூலுல்லாஹ் அதை செய்யலை. ரசூலுல்லாஹ் அதை தடுக்கிறாங்களா? துத்துருனி கமா அத்ரத்தின் நசாரா, ஈசா இப்னு மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி கிறிஸ்தவர்கள் எல்லை மீறி புகழ்ந்தார்களோ அந்த லெவலுக்கு என்னையை கொண்டாந்துடாதீங்க, எல்லை மீறி புகழாதீங்க. ரசூலுல்லாஹ் அதற்கான எல்லா தடை கற்களையும் போட்டார்கள். எனவே தான் நபித்தோழர்கள் யாரும் நபிகளாருக்கு பிறந்த நாள் கொண்டாடவில்லை. அப்போ எங்களை விட, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மௌலூது ஓதுறக்கூடிய இவங்களை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக விரும்பினது யார்? நபித்தோழர்கள். அப்போ நபித்தோழர்களை விட இந்த மௌலூது ஓதக்கூடியவர்கள், இந்த பிதஅத்துவாதிகள், மௌலூது ஓதக்கூடியவர்கள் ரசூலுல்லாஹ்வை விரும்புகிறாங்களா? அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களை விட இவங்க நேசிக்கிறாங்களா? இவங்க அப்படித்தானே இந்த கேள்வி வரும். ஏன் இதை நாங்கள் சிந்திக்காமல் இருக்கிறோம்? எனவே கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது பெருசாக ஆய்வு செய்யக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. பெருசாக இதை பற்றி நாங்கள் தலையை உடைச்சு கொண்டு சிந்திக்க வேண்டிய விஷயம் இல்லை. மிக அற்பமாக, மிக இலகுவாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவர்களுக்காக பிறந்த தின விழா கொண்டாடப்படவில்லை. நபித்தோழர்கள் கொண்டாடவில்லை. அவருடைய மனைவிமார்கள் கொண்டாடவில்லை. கொண்டாடுமாறு ஏவவும் இல்லை.
அப்படி ஒரு நிகழ்வே நடக்கவில்லை வரலாற்றில். அப்படி இதே போதும், இது புதிதாக உருவாக்கப்பட்ட ஃபித்னா, இது பித்அத், இதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்மதமும் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா எம் அனைவரையும் அவனுடைய மார்க்கத்தை அவனுடைய தூய்மையான வடிவத்திலே பின்பற்றுவதற்கு அல்லாஹ் தஆலா எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.